சோத்திராண்டவரே, நன்றியோடு துதிக்கிறையா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நமக்கு கொடான கொடி நன்றிகள் செலுத்தி உங்களை உயர்த்தி போற்றுகிறோம். நாளை ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தையும் ஆண்டவரே அப்பா எத்திர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக செய்யும். இயேசு நாமத்தை கேட்கிறார்கள். நம்மோடு என்றும் இருக்கிறார் கலங்காதே. உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிறார் கலங்காதே. மரணத்தை சிலுவையில் ஜெயித்தார், நமக்கு உதவி செய்திடுவார். மரணத்தை சிலுவையில் ஜெயித்தார், நமக்கு உதவி செய்திடுவார். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிறார் கலங்காதே. ரத்தம் சிந்தி மீட்டார் இயேசு நம்மை. சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டார் இயேசு நம்மை. பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திட்டார், பரலோக வாழ்வை தந்திட்டார். பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திட்டார், பரலோக வாழ்வை தந்திட்டார். ஓசன்னா ஓசன்னா பாடி ஆமென். ஓசன்னா பாடி ஆமென். கிறிஸ்து நம்மோடு ஆமென். சகலமும் நமக்கு தந்திடுவார், சத்தியத்தை மேய்ந்திடுவோம். சகலமும் நமக்கு தந்திடுவார், கிருபையும் இரக்கமும் உள்ளவரே. சமாதான சந்தோஷம் தந்திடுவார், கிருபையும் இரக்கமும் உள்ளவரே. சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். ஓசன்னா ஓசன்னா பாடி கொண்டாடுவோம். ஓசன்னா ஓசன்னா பாடி கொண்டாடுவோம். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிறார் கலங்காதே. மரணம் ஆவியின் சிந்தை உயிர்ப்பு. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை உயிர்ப்பு. சீக்கிரம் வந்திடுவார், முகமுகமாய் தரிசிப்போ. சீக்கிரம் வந்திடுவார், முகமுகமாய் தரிசிப்போ. ஓசன்னா ஆமென். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன் ஒரு சிலரை பற்றி வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை நம்ம பார்த்து அறிந்து அதை செயல்படுத்தணும். அதுக்கு தான் வேதத்தனத்தை தியானம் பண்ணுன்றார், வாசின்னு சொல்லலை. இப்போ நம்ம ஒரு அதிகாரத்தை எடுக்கிறோம், அல்லேலூயா. பிலேமோனுக்கு எழுதின நிருபம் அப்படின்னு இருக்குது. பிலேமோனுக்கு யார் எழுதுகிற நிருபம்னா பவுல் எழுதுகிற நிருபம். நிருபம்னா கடிதம், அல்லேலூயா. என்ன எழுதுகிறாரு அந்த பிலேமோனுக்கிற அந்த அதிகாரத்தில் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். கூட இருந்த ஒரு ஊழியக்காரர், அல்லேலூயா. அந்த ஊழியக்காரனுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒனேசிமு. யார்? ஒனேசிமுன்னு ஒரு ஊழியக்காரர். இவன் எப்படின்னாக்கா, பவுலுடைய ஊழியத்தில் வார்த்தையை கேட்டு அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் கூடவே இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவனா திடீர்னு என்ன செய்கிறான், ஊழியத்தை விட்டு ஓடி போயிடுறான். அது இல்லையா? உடனே இவன் பவுல் ஜெயிலில் இருக்கிறார். ரோம பட்டத்தில் என்ன செய்கிறார், அவர் முதல் தடவை ஜெயிலில் இருக்கும்போது அங்கேருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். யாருக்கு எழுதுறாரு? பிலேமோனுக்கு எழுதுறாரு. நீ என்ன பண்ணு, ஒனேசிமஸ் மீண்டுமா என்ன பண்ணு, ஊழியத்தில் நீ சேர்த்துக்கோ. அவன் செஞ்ச தவறை மன்னிச்சு அவனை மீண்டும் என்ன பண்ண ஊழியத்தில் சேர்த்துக்கோ அப்படின்னு எழுதுகிறார்.
அதுதான் இந்த பிலேமனுடைய கருப்பொருளே அதான். அது எதுக்கு எழுதினாரு அப்படின்னு. சில கடிதம் எழுதுவாங்களே, என்னது கடிதம்? பெரிய பெரிய தலைவர்லாம் அதுக்கு மேலே இருக்கிற தலைவருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியத்தை லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்கும், அந்த காரியத்துக்காக உண்டான காரியத்தை அங்கே வெளிப்படுத்தி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பவுல் என்ன பண்ணுறாருனாக்கா, பிலேமோனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் என்ன எழுதுறாருனாக்கா, தீமைன்னா அது அர்த்தம் இதான். ஒனேசிமுன்ற ஊழியக்காரன் நம்மளை விட்டு போயிட்டான், இல்லைன்னு சொல்ல, சரியா போயிட்டான் விட்டுரு, மாவன் செஞ்சதெல்லாம் தப்பெல்லாம் மன்னிச்சு அவனை சீக்கிரமாக திரும்ப ஊழியத்தில் சேர்த்துக்கோன்னு எழுதுறாரு. கருப்பொருள் எங்கே இருக்குதுன்னா 17வது வசனத்தில் இருக்குது. பிலேமோனுக்கு எழுதுகிற நிருபத்தில், பவுல் எழுதுகிற நிருபத்தில் 17வது வசனத்தில், ஆதலால் சொல்கிறார் பாருங்க, ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால், உனக்கும் எனக்கும் ஒரு மனம் இருக்குது, நான் எதை சொன்னாலும் நீ கேட்ப அப்படின்னு இருந்துச்சுன்னா, அல்ல இல்லையா, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள். அல்ல இல்லையா, பார்த்தீங்களா? அப்போ இந்த ஒனேசிமு என்ன செய்கிறாரு, நீ எனக்கு ஐக்கியமானதை நான் சொன்ன நீ கீழ்ப்படிவல்ல, அதை மாதிரி என்ன பண்ணு, நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கோ. அவனை என்ன பண்ணு, மறுபடி உன்னோட கூட நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். இது எப்போ எழுதப்பட்டதுனாக்கா, இயேசு பிறந்த பிறகு 60வது வருஷத்தில், இயேசு பிறந்து அவருக்கு 60 வயசு இருக்கும்போது, ஏசப்பாவுக்கு 60 வயசு, இயேசு பிறந்து 60 வருஷத்துக்கு அப்புறம், ஏன்னா அவர் 33 வருஷம் தான் வாழ்ந்தார் இந்த உலகத்தில், இல்லையா, எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். இதில் 15லேருந்து 17 வரைக்கும் நம்ம வாட்சம்னா என்ன சொல்கிறார் பாருங்க, அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் எழுதுகிறார் பாருங்க. யார்? அந்த ஒனேசிமு எப்போதும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, இல்லையா, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். கொஞ்ச நாள் என்ன பண்ணா, நீ சொல்கிறதெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான், சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி வெளியே போயிட்டு அப்படி வந்துடலான்னு போயிட்டான். அதான் அவன் பண்ண தப்பு. உன் கூடவே இருந்திருக்கணும், ஆனால் இல்லை, இல்லையா, கொஞ்சம் போனானாக்கும். சொல்கிறது பாருங்க, உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமனாக இருக்க வேண்டும். எனக்கே அவன் மேலே ஒரு அன்பு வந்துருச்சுன்னா, நீ எனக்கு எவ்வளோ சிநேகிதனாக இருக்கிறாயே, அப்போ உனக்கு அந்த அன்பு அவன் மேலே வரணுமா வரக்கூடாதா? வரணும் அல்லவா அப்படின்றார். ஆதலால் நீர் என்னை உம்மோடு கூட ஐக்கியம் என்று எண்ணினால் என்னை ஏற்றுவது போல அவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை பாவங்களை மன்னிக்க கற்றுக்கணும். செய்த தவிர மன்னித்து அன்பா அவங்கள என்ன செய்யணும், நம்ம மீண்டும் ஏற்றுக்கொள்ளணும். இல்லையா, அவங்கள மனம் திரும்புகிறவர்களை நம்ம திரும்ப சரி ஏற்றுக்கணும். இல்லையா, வச்சது நீ வந்தாயோ அவ்வளோதான், நீ என் கூட சேரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒதுக்கவே கூடாது. ஊழியத்தில் அந்த காரியம் செய்யவே கூடாது. அதே வசனம் 8லேருந்து வாசிக்கிறேன் பாருங்க, 16 வரைக்கும். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும், எனக்கு வயசாகி போச்சு, இயேசு கிறிஸ்து நிமித்தம் இப்போது கட்டப்பட்டவனாக இருக்கிறபடியால் ஜெயிலில் இருக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுங்களா, நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அது நிமித்தம் மன்றாடுகிறேன். நான் நினச்ச அவனை என்ன செய்யலாம், ஏய் ஒனேசிமை ஏற்றுக்கிறா, அவனை சேர்த்துக்கிறா அப்படின்னு சொல்கிறது எனக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு அல்ல சொல்லிங்களா, நீ செய்யத்தக்க உம்முடைய கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துக்கு நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும், கிறிஸ்துக்குள்ள நான் அந்த ஆர்டர் ஒன்று கொடுக்கலாம், வருவான் அவனை மன்னிச்சு சேர்த்துக்கன்னு சொல்லலாம். ஆனால் நான் அப்படி இருந்தாலும் அப்படி நான் செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். உன் மேலே நான் என்ன வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன். அதனால் அவனை தயவு செய்து என்ன செஞ்சுக்கோ, உன்னோடு கூட அவனை ஏற்றுக்கோ. ஒரு அல்ல சொல்லுவீங்களா. அதுக்கடுத்து என்ன சொல்ல பாரு, ஏனென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உன்னை மன்றாடுகிறேன். நான் பெற்ற என் மகன் அப்படின்ற இல்லையா, கர்த்தர் விசுவாசத்தை பவுல் எப்படி எழுதுறாரு பாருங்க. ஒனேசிம் என்னன்னு சொல்கிறாரு, என் மகனை போல நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வயசானவர், ஒரு வாலிப வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுங்களா. அதனால் என்ன பண்ண நினைக்கிறேன், முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் உள்ளவனா, பிரயோஜனம் இல்லாதவன், இப்போது உமக்கு மாத்திரம் இல்லை, உமக்கு எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்ல இல்லையா, இப்போ 2 பேருக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன்.
என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள். நான் எப்படியோ, நானும் ஒரு மனுஷன்தான், அவனும் ஒரு மனுஷன்தான். நானும் தவறு செஞ்சிருப்பேன், கொண்டு இருப்பேன், அவனும் தவறு செஞ்சிட்டான். அதனால் அவனை என்ன பண்ணிக்கோ, அவனை ஏற்றுக்கோ. அல்லேலூயா. கர்த்தர் சீர்படுத்திக்கோன்ற உறவை என்ன பண்ணிக்கோ, சரிப்படுத்திக்கோ, மனசை சரிப்படுத்திக்கோ. பழசையே நினைச்சுன்னு இருக்காது. நம்மளை விட்டு ஓடி போனான்னு அவனை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்காத. சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை எனக்கு ஊழியம் செய்யும்படி உனக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். அல்லேலூயா. உனக்கு பதிலாக நான் அவனையே ஊழியத்தில் வச்சுக்கலாம் நான் நினைச்சேன், என் மனது அல்லேலூயா வைத்திருந்தேன். ஆனாலும் நீ செய்த நன்மையை கட்டாயத்தினால அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னு கேட்டாக்கா, அல்லேலூயா, உனக்கு பதிலாக நான் அவனை வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதை கூட உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதை செய்கிறேன். அல்லேலூயா. முதல்ல சொன்னார், நான் நினச்சேன்னா நீ உனக்கு சேர்த்துக்கொண்டு கட்டளையிட முடியும், ஆனால் அவன்கிட்ட மன்றாடுகிறேன்ற. இப்போ என்ன சொல்கிறாரு, அவனை உனக்கு பதிலாக நான் எங்கே போனாலும் ஊழியத்தை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன், ஆனாலும் அவனை சேர்த்துக்கோன்னு சொல்கிறேன். ஆனாலும் நீ உன்னுடைய பர்மிஷனோடு கூட நான் அவனை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்றார். எனக்கு மனதில்லை. அவன் என்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையாக இருக்கத்தக்க அடிமைக்கு மேலானவனை பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கு கொஞ்சம் விட்டு பிரிந்து போனானாக்கும் சொல்லிட்டு 18வது வருஷத்தில் அவன் உனக்கு யாதொரு அநியாயம் செய்தது, 18வது வருஷம் சொல்ல பாருங்க, அவன் உனக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டது உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அல்லேலூயா. அவன் மேலே ஏதோ கோவம் வச்சுதான், அவங்ககிட்ட என்ன கடன் பட்டிருந்தானா அந்த கடன்லாம் நான் ஏற்றுக்கிறேன். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கணுங்க. நம்மக்கிட்ட தேடி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஒருத்தர் வராங்கனாக்கா நம்ம பழசெல்லாம் நினச்சி அவங்கள என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரன் என்ன செய்யணும், ஆதரிக்க கற்றுக்கணும். 22வது வருஷத்தில் அதான் சொல்கிறாரு. இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22வது வருஷத்தை பார்த்தீங்கன்னா, மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகரிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். அவர் சொல்றத பாருங்க. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகரிக்கப்பட வேண்டும் என்று நம்பியிருக்க, நான் உங்களால் அங்கீகரிக்கப்பட்டேன் அனுகரிக்கப்பட்டேன் என்று நம்பும்படியாக நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்கு ஆயத்தம். நான் வெளியே வந்த உடனே நம்மளாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யலாம், ஒரு திட்டத்தை பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுறன்றதை எனக்கு வெளிப்படுத்து அப்படின்னு நான் செய்கிறாரு. எனக்கு பதில் ஒரு செய்யின்னு சொல்கிறார். 9வது வசனத்தில் பாருங்கள். 9வது வசனத்தில், ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகும் கிறிஸ்துக்கு நிமித்தமுக்கு கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். ஆனால் இந்த ரெக்வஸ்ட்டை உங்ககிட்ட என்ன செய்கிறேன், நான் வைக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ இது பவுல் 10வது வசனத்தில் பாருங்கள். ஏனென்றால் கட்டப்பட்டிருக்கு, ஜெயிலில் இருக்கிறேன், நான் பெற்றவனா மகள் ஒனேசிமை உம்மோடு கூட என்ன செய்ய உம்மை மண்டாடுகிறேன், சேர்த்துக்கொள்ள மண்டாடுகிறேன்னு சொல்கிறேன். அப்போ நாம் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் கட்டப்பட்டவள் நாம் இருந்தாலோ மற்றவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் பாருங்க, அவனே சிறைச்சாலையில் இருக்கிறான், மற்றவங்களை பற்றி கவலைப்படுறான் பாருங்க. யோபு எப்படி கவலைப்பட்டானோ அதை போல் அந்த மாதிரி நமக்கு என்ன செய்யணும், நம்ம நிலைமையை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். குறிப்பாக இந்த வேலையில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. தேசத்தில் இப்போ என்ன வரப்போகுது, இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் நல்ல ஒரு ஆட்சி வரணும்னு நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். ஏன்னா ராஜாக்களை விலக்கி ராஜாக்களை உருவாக்குகிறவர் யாருன்னா ஏசப்பா தான். எவ்வளோ எலெக்ஷன் வந்து என்னதான் எப்படிலாம் நடந்தாலும் ஆண்டவர் யாரு தீர்மானம் போடுறாரோ அதுதான் நடக்கும். அவர் பூட்டிட்டா திறக்க முடியாது, அவர் திறந்துட்டா யாராலும் மூடவும் முடியாது. அதனால் உங்கள் ஜெபத்தில் அந்த காரியத்துக்காகவும் ஜெபம் பண்ணு. ஜெபம் தான் ஜெயம். ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்றாட்டு பாருங்கள். ஒனேசிமுக்கு சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணுறாரு, பிலேமோனுக்கு எழுதி அனுப்புகிறாரு. அதே மாதிரி நாம் நம்முடைய விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும், ஏசப்பா நாமத்துக்கு அனுப்பணும். அவர் நமக்காக பரிந்து பேசுவார், பிதாவினிடத்தில் நமக்காக மன்றாடுவார், நமக்காக வாக்கு கலங்காத பெருமூச்சோடு கூட அவர் ஜெபிப்பார். அவர் நம்ம காரியங்களை நிறைவேற்றுவார். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, நாங்கள் பற்றவுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா பக்குவத்தை எங்களுக்கு தாங்க, எங்களை மறுரூபமாக்குங்க.
பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.